Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சமச்சே 7th standard term 3ல exercise 3.1ல question number 5 and 6 பார்க்க போறோம். இப்போ நம்ம 5th sum பார்த்தறலாம். Expand the following squares using suitable identities. இப்போ இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இப்போ கொடுத்திருக்க இந்த ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஏன் நம்ம ஸ்கொயர்னு சொல்றோம்னா பாருங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த ஐடென்டிட்டி வந்து சூட் ஆகுமோ அந்த ஐடென்டிட்டி வந்து இங்கே யூஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இதில் ரோமன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 2x + 5 the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த 4 ஃபார்முலாவில் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது a + b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. பாருங்கள் ஏக்கு நேராக 2x இருக்குது, அப்புறம் நடுவில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபார்முலாலேயும் நமக்கு ப்ளஸ் இருக்குது, அடுத்து பின்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிடலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ கொஷினுங்கிறது வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்மளோட ஆன்சர். இப்போது இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஃபார்முலாவில் கம்பேர் பண்ணி a அண்ட் b வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2xன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் எனக்கு ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு எங்கெல்லாம் a இருக்கோ அங்கே 2x நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் b இருக்கோ அங்கே 5ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே a ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 2xன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். த ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். ஏன் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன் அப்படின்னா இப்போ 2x அப்படின்னா 2ங்கிறது ஒரு நம்பர், எக்ஸுங்கிறது வேரியபிள். அப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட்டில் தான் இதை எழுதணும். ப்ளஸ் 2ab. 2abனா 2 இன்ட்டு a இன்ட்டு பின்னு அர்த்தம். ஸோ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 2x, பியோட வேல்யூ வந்து 5. ப்ராக்கெட் போட்டாலே அங்கே நடுவில் இன்ட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் நான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். ப்ளஸ் b ஸ்கொயர். பியோட வேல்யூ வந்து 5. ஸோ 5 ஸ்கொயர் நம்ம எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 4 வரும். ஏன்னா 2 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். அதோட வேல்யூ 4. எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் மொதல் நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 2s are 4. 4 இன்ட்டு 5 வந்து 20 வரும். இப்போ இங்கே வேரியபிள் பாருங்கள் எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, போட்டாச்சு. 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா b - 7 the whole ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை ஆகும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு a - b the whole ஸ்கொயர் ஃபார்முலா வந்து கிடைக்கும். பாருங்கள், a இருக்க வேண்டிய இடத்துல b இருக்குது, மைனஸ்க்கு மைனஸ் n இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 7 இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா நான் எழுதுகிறேன். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி a b வேல்யூ எழுத போகிறேன். ஏவோட வேல்யூ வந்து b, பியோட வேல்யூ பாருங்கள் 7. மைனஸ் சைனுக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ பியோட வேல்யூங்கும் போது நம்ம வெறும் இந்த நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். நமக்கு தெரியும் ஆன்சருங்கிறது வந்து RHS, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எங்கெல்லாம் a இருக்கோ அங்கே நீங்கள் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெல்லாம் b இருக்கோ அங்கே வந்து நம்ம 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு a ஸ்கொயர் இருக்குது, ஏவோட வேல்யூ வந்து b. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 2, a வேல்யூ வந்து b, பியோட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் b ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து 7. ஸோ 7 ஸ்கொயர். இப்போ நீங்கள் b ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு b ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 2 இன்ட்டு 7 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 14 வருது. இந்த வேரியபிள் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, நான் ப்ளஸ் சைன் போட்டுட்டேன். 7 ஸ்கொயர் பண்ணுறோம். 7 எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னா 7 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 49 வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் ரோமன் போயிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் mn + 3p the whole square. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா a + b the whole squareங்கிற ஃபார்மேட்ஸில் இருக்குது. இது நான் ஃபார்முலா எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ ஃபார்முலாவோட இந்த கொஷினை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏவோட வேல்யூ வந்து mn கிடைக்குது, பியோட வேல்யூ வந்து 3pன்னு கிடைக்குது. இப்போ இந்த ரைட் சைடில் வந்துட்டு
ஏக்கு பதிலாக எம்என் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், பின்னு இருக்கிற இடத்துல 3பின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏவோட வேல்யூ எம்என். ஸோ எம்என் த ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறோம், ப்ராக்கெட்டில் நம்ம எழுதிக்கிறோம், ப்ளஸ் 2ab. 2ஏவோட வேல்யூ வந்து எம்என், பியோட வேல்யூ வந்து 3p, ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து 3p ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டோம். 2 டேர்ம்ஸ் வரதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டோம். ஹோல் ஸ்கொயருங்கிறது ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுறது தான் நம்ம ஹோல் ஸ்கொயர்னு ரீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் எம்மையும் ஸ்கொயர் பண்ணணும், நீங்கள் எண்ணையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எம்ஐ ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு எம் ஸ்கொயர் வரும், எண்ணை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என் ஸ்கொயர் வரும். ப்ளஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 3 வந்து 6 வரும். அடுத்து வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எம்என்பி இருக்குது, எல்லாமே தனித்தனி வேரியபிள், எதுவுமே சேமாக இல்லை இல்லையா? ஸோ நம்ம இதை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். எம்என்பி ப்ளஸ் இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் போட்டோம். 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9 வருது, ஏன்னா 3 × 3 தான் 3 ஸ்கொயர். 3 × 3 வந்து 9 வரும். பியை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு பி ஸ்கொயர் வருது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் 4th சம் பாருங்கள். xyz -1 the whole square. இப்போ இந்த கொஷினில் பார்க்கும்போது நமக்கு a minus b the whole squareங்கிற ஃபார்மேட்ஸில் இருக்குது. ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம், a square minus 2ab plus b square. இப்போ இந்த கொஷினோட இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி நம்ம a b வேல்யூ எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ பாருங்கள், a இருக்கிற இடத்துல xyzன்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து xyz. மைனஸ் சைன் இருக்கிற இடத்துல மைனஸ் சைன் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல பாருங்கள் 1 இருக்குது. ஸோ பி வேல்யூ வந்து 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே நம்ம xyz போட போகிறோம், எங்கெல்லாம் பி இருக்கோ அங்கே நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து xyz த ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறோம், minus 2ab. 2 × ஏ வேல்யூ வந்து xyz, பியோட வேல்யூ வந்து 1, ப்ளஸ் சைன் இருக்கா, ஸோ ப்ளஸ் சைன் போட்டோம், பி ஸ்கொயர், அப்போ நமக்கு 1 ஸ்கொயர்னு கிடைக்கிது. இப்போ பாருங்கள் இதில் 3 டேர்ம்ஸ் வருது. ஸோ 3 டேர்மையுமே ஸ்கொயர் பண்ணணும். நம்ம எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வருது, ஒய்யை ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் கிடைக்கிது, இசட்டை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு இசட் ஸ்கொயர்னு கிடைக்கிது. மைனஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2 × 1 2 கிடைக்கிது. அடுத்து வேரியபிள் பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இசட், இந்த மூணுமே தனித்தனி வேரியபிள். ஸோ தனித்தனி வேரியபிளாக இருந்து என்ன பண்ணுவோம், அதை அப்படியே பார்த்து நம்ம எழுதிக்குவோம். ஸோ நம்ம எழுதிட்டோம் xyz, ப்ளஸ் சைன் போட்டுக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 தான் வரும், ஏன்னா 1 × 1 வந்து 1 தான். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். யூசிங் த ஐடென்டிட்டி a plus b into a minus b equal to a square minus b square, find the following product. இப்போது இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இப்போ கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒமெண்ட் பார்த்தீங்கன்னா p + 2 × p - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொஷினில் வந்து நம்மளோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம எழுத போகிறோம். a + b × a - b equal to a square minus b square. சப்போஸ் இந்த கொஷினில் உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கலினாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். எப்படின்னா பாருங்கள், இங்கே p இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் p இருக்குது 2 இருக்குது. அப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்குது. பட் ஒரு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் வருது, இன்னொரு ப்ராக்கெட்டில் மைனஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ ஆன்சர் எப்படி RHS வந்து நமக்கு வரும். ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் கம்பேர் பண்ணி நம்ம AB வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஏ இருக்க வேண்டிய இடத்துல P இருக்குது, 2 ப்ராக்கெட்லேயுமே பாருங்கள் ஏ இருக்க வேண்டிய இடத்துல P இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து P. அடுத்து இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது பாருங்கள், இங்கே மைனஸ் சைன் இருக்குது. B இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 2 தானே இருக்குது. ஸோ பியோட வேல்யூ வந்து 2. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏக்கு வந்து Pன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், B இருக்கிற இடத்துல வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு வந்து P சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, ஸோ P ஸ்கொயர் வரும். இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. பியோட வேல்யூ வந்து 2, ஸோ 2 ஸ்கொயர்னு வரும். பியை ஸ்கொயர் பண்ணும்போது P ஸ்கொயர் வரும், மைனஸ் சைன் போட்டுக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4 வரும், ஏன்னா 2 × 2 வந்து 4. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் ரோமன் பாருங்கள், 1 + 3b × 3b - 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராக்கெட் வந்து a - bங்கிற ஃபார்மேட்டில் கரெக்டாக இருக்குது. இது வந்து a,
இது வந்து பி. பட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் பார்க்கும்போது நமக்கு ஆர்டர் மாறி இருக்கு. ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ப்ராக்கெட்லேருந்து ஏவோட வேல்யூ 3Bன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே 3B ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ப்ளஸ் இந்த 1 இருக்கு இல்லையா, அதை நம்ம பின்னாடி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஆர்டரை நம்ம எடுத்து எழுதிட்டோம். 3B + 1 3B - 1. இப்போ பாருங்க A + B A - Bங்கிற ஃபார்மேட் வந்துருச்சா. ஸோ நம்ம ஃபார்மில் எழுத போகிறோம். A + B into A - B equal to A ஸ்கொயர் minus B ஸ்கொயர். இப்போ கொஷினோட கம்பேர் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3Bன்னு இருக்குது, பியோட வேல்யூ பாருங்கள் 1ன்னு இருக்குது. இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் ஏக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். ஏவோட வேல்யூ வந்து 3B ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஃபார்முலாவில் மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சைன் போட்டோம். பியோட வேல்யூ வந்து 1, ஸோ 1 ஸ்கொயர். இப்போ 3A ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9 வரும். பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது B ஸ்கொயர் வரும். மைனஸ் சைன் போட்டுக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 வரும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்க. 4 - mn into mn + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இந்த ப்ராக்கெட் பார்க்குறப்பயே நமக்கு தெரியுது இது வந்து A - Bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு ப்ராக்கெட் வந்து A - B அப்படின்னா இன்னொரு ப்ராக்கெட் என்னவா இருக்கணும்? A + Bன்னு இருக்கணும். உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்க ஃபார்முலா எப்படி கொடுத்தாங்கன்னா A + B into A - B அப்படின்னு கொடுத்தாங்க. இது ஆர்டர் மாறி இருந்தாலும் நமக்கு ஒன்று தான். ஓகே, A + B into A - Bக்கு பதிலாக A - B into A + Bன்னு நம்ம கொடுத்துருந்தாலும் அது ஒன்று தான். அப்படின்னாலும் நமக்கு இந்த ஃபார்முலா தான் வரும். ஆர்டர் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, அப்போ இந்த கொஷினில் பாருங்கள் நமக்கு மைனஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு வருது. அப்போ A - B ஃபஸ்ட்டு வருதுன்னா அடுத்த டேர்ம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? A + Bயாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் நமக்கு 4 - mn இருக்குது. பட் இங்கே பாருங்கள் mn + 4ன்னு இருக்கா, ஆர்டர் மாறி இருக்கா. ஸோ நம்ம ஆர்டர் வைஸ் எழுதும் போது நமக்கு என்ன வந்துடும்? A வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஏவோட வேல்யூ வந்து 4. அப்போ 4 + mn வந்துடும். ஓகே, இப்போ ஃபார்முலா வைஸ் நம்ம எழுதிட்டோம். ஈக்குவல் டு A ஸ்கொயர் - B ஸ்கொயர். இப்போ நம்ம A and B வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து mn. இப்போ ஆர்ஹெச்எஸில் எங்கெல்லாம் A இருக்கோ அங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ 4 ஸ்கொயர் வந்துடுது. மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. பிக்கு mn கொடுக்க போகிறோம். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 வரும். 4 × 4 16 மைனஸ் m ஸ்கொயர் பண்ணும்போது m ஸ்கொயர் வரும். n நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு n ஸ்கொயர் வரும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் பார்த்துடலாம். 6x + 7y into 6x - 7y. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா A + B into A - Bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா எழுதிடும் A ஸ்கொயர் - B ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ பாருங்கள் 6xன்னு கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ பாருங்கள் 7yன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் ஏக்கு நம்ம 6x சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கு 7yன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ A ஸ்கொயருங்கும் போது உங்களுக்கு 6x த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் B ஸ்கொயருங்கும் போது 7y த ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ நீங்கள் 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 வரும். 6 × 6 36. x ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு x ஸ்கொயர் வரும். மைனஸ் இன் போட்டுக்கோங்க. 7 ஸ்கொயர் பண்ணுறோம். 7 7s 49 வரும். y ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு y ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். That's all. Thank you.